அடுத்து நமது மூன்றாவது கட்டத்துக்கு செல்லுகிறோம். அதே திருப்பாடல் 104 10 18 வசனம் வரையில் நாம் பார்க்கின்றோம். அதில் இந்த சுற்றுப்புற சூழலிலே இறைவன் இயற்கை வளங்களை எவ்வளவு சிறப்பாக படைத்திருக்கிறார் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கை வளங்கள் என்பது உணவாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், விருட்சங்களாக இருக்கலாம், உயிர்களாக இருக்கலாம். பிரச்சனை எல்லாமே இயற்கை வளங்கள் தான். சோ இந்த இயற்கை வளங்கள் எப்படி உருவாக்கி, முக்கியமா அந்த புல்லை உருவாக்குறார் பாருங்க. நம்ம புல்லு தானே சாப்பிடுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோதுமை, அரிசி, மக்காச்சோளம், திணை, கம்பு, கேழ்வரகு எல்லாமே கிராஸ், புல்லினம். சோ அந்த புல்லினத்தை படைத்து இந்த மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வானத்து பறவைகளுக்கு கூடு கட்ட மரங்களை கொடுத்திருக்கிறார். வயல்வெளி ஓரத்திலே, நதிகளுக்கு ஓரத்திலே கூடுகள் கட்ட பறவைகளுக்கு மரங்களை வளரச் செய்திருக்கிறார். பூக்களை கொடுத்திருக்கிறார் தேனீக்களுக்கு. சோ இப்படி ஞானத்தோடு இயற்கை வளங்களை உருவாக்கி அந்த உயிர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் என்று இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்றது. இப்பொழுது திருப்பாடல் 104 10 18 வரை சகோதரர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் நமக்கு வாசித்து காட்டுவார். கேட்போமா? பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்க செய்கின்றீர். அவை மலைகளிடையே பாய்ந்தோடும். அவை காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் குடிக்கத் தரும். காட்டு கழுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். நீரூற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடு கட்டுகின்றன. அவை மரக்கிளைகளினின்று இன்னிசை இசைக்கின்றன. மேல் அறைகளினின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர். செயல்களின் பணியால் பூ உலகம் நிறைவடைகின்றது. கால்நடைகளுக்கென புல்லை முளைக்க செய்கின்றீர். மானிடருக்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றீர். இதனால் பூ உலகினின்று அவர்களுக்கு உணவு கிடைக்க செய்கின்றீர். மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்ட திராட்சை ரசமும், முகத்திற்கு களையூட்ட எண்ணெயும், மனித உள்ளத்திற்கு புத்துணர்வூட்ட அப்பமும் அளிக்கின்றீர். ஆண்டவரின் மரங்களுக்கு, லெபோனில் அவர் நட்ட கேதுரு மரங்களுக்கு நிறைய நீர் கிடைக்கின்றது. அங்கே பறவைகள் கூடுகள் கட்டுகின்றன. தேவதாரு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன. உயர்ந்த மலைகள் வரை ஆடுகளுக்கு தங்கும் இடமாகும். கற்பாறைகள் குழி முயல்களுக்கு புகலிடமாகும்.